ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா ஸ்மைலி கேமிங். இன்றைக்கி நம்ம மைன்கிராஃப்ட் சர்வைவல் எபிசோட் 4ன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு அயன் ஃபார்ம் தான் செய்யலான்னு எல்லா பிளானும் பண்ணி செய்ய ஆரம்பித்தேன். லாஸ்ட்டில் பார்த்தா அயன் ஃபார்ம் வில்லேஜர் ப்ரீடர் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா வில்லேஜுக்காரங்க நம்மளுக்கு ப்ரீடிங்கே பண்ண மாட்டுறாங்க, ரொம்ப லேட் ஆகுறாங்க. எனக்கு நசன்னு இருக்கிறனால சரி ஒரு வில்லேஜர் ப்ரீடை கட்டிட்டு அடுத்த ஃபார்ம் ஒரு ரைடு ஃபார்ம் கட்டலாமா இல்லைன்னா அயன் ஃபார்ம் அதுக்குள்ளே இவங்க ப்ரொடியூஸ் பண்ணிட்டாங்கன்னா அயன் ஃபார்ம் கட்டலாம் நிற்கேன். என்னென்னு பார்த்து சொல்லுவோம். என்னன்னு தெரில, நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது எனக்கு ஃபுல்லாக ஒரே ஒஸ்ட்டு இதாக தான் நடந்துச்சு. ஒன்று, நான் வீடியோ ரெக்கார்ட் பண்ணும் போல் வெண்டிங் வில்லேஜரை தேடினேன். லைப்ரரினே வெண்டிங் ஆக்கி 4 வெண்டிங் வில்லேஜரை நான் கொண்டுட்டேன். ரைட்டாக இந்த மாதிரி ஒரு சில வீடியோ ரெக்கார்ட் ஆகலை. பாதி வீடியோ எனக்கு டெலீட் ஆகுது. எனக்கு மண்டை ஃபுல்லாக சூடாயிடுச்சு. சரி, அதை விட்டுட்டு இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன், ஆனால் யாரும் லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேறீங்க. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் யாராச்சும் நீங்கள் பார்க்குறீங்கன்னா நான் போடுற அறிவையெல்லாம் தாங்கிட்டு பார்க்குறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்போ நான் ட்ராக் போட ஆரம்பிச்சிட்டேன் நம்ம வீட்டிலேருந்து வில்லேஜர் வரைக்கும். ஏன்னா ஒரு 2 வில்லேஜரை தூக்கிட்டு அவங்கள ப்ரீடு பண்ணி அயன் ஃபார்ம் செய்யலாம் தான் பிளான். அவங்க என்ன பண்ணாங்க நீங்களும் பாருங்கள். இவன் ஏரியும் தொலைய மாட்டான். ஏறா டே உசுரா வாங்காதீங்கடா. வீட்டில் தான் இப்படின்னா நீங்களும் மாடா. ரைட்டு, ஏறிட்டாங்க. போடா சாமி, போயிரு போகிறான் போய்கிட்டே இருக்காங்க. ரைட்டு, பூனை அங்கிட்டு போ. ஒரு வழியாக வந்துட்டான். இந்த இடத்துல ஒரு குழியை தோண்டி இவனை உள்ளே போட்டு இது பண்ணிடலான்னு பார்த்தேன். ரைட்டு, உள்ளே உழுகு. நான் அவங்கள தூக்கிட்டு அவங்கள மாற்றுற வரைக்கும் நான் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணிடுறேன். அது என்னன்னு கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இப்போ நான் இந்த வீடியோ ஸ்பீட் பண்ணலான்னு நிற்கேன். இதோட எனக்கு 4 வில்லேஜர் தப்பிச்சு போனாங்க. ஒரு வழியாக இந்த கிறுக்கு பையில் உள்ளே போட்டாச்சு. இப்போ அடுத்த வில்லேஜர் உள்ளே உட்கார்றா வெங்காயம் போடா. பாங்க ஏங்க போக மாட்டேறான். போய் தொல்லடா லூஸ் பிள்ளை. போயிட்டான். இவனே உள்ளே போட்டு அடைச்சிட்டு சாகடிச்சிரும். சாகலை, ப்ரீடிங் மட்டும். ரைட்டு, 2 பெட்டை போட்டாச்சு. இவங்களுக்கு கேரட்டு எல்லாத்தையும். ரைட்டு, இங்கே 3 வில்லேஜர் இருக்காங்க. ஒரு வில்லேஜர் பெருசாகி வந்துட்டாங்க. இப்போ இடத்த நான் மாற்றிடலாம் நிற்கேன். இங்கே தான் நான் அயன் ஃபார்ம் கட்டணும் இருக்கேன். நான் ஒரு வெண்டிங் வில்லேஜர் தேர்னு சொன்னேன்ல, இவன் தான் எனக்கு வெண்டிங் புக்கு தந்தான். லாஸ்ட்டில் கீப்பர் வெடிச்சு செத்து போயிட்டான். இன்னொன்று ஒரு வில்லேஜர் ஜாம்பி கடிச்சு செத்து போயிட்டான். எனக்கு ஒரே சங்கட்டமாக இருக்குது. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணாலும் ஈஸியாக செத்துறாங்க. நான் நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொஞ்சம் ஃபார்மிங் பண்ணலான்னு கிடச்ச வீட்டை ஃபுல்லாக எடுத்துகிட்டு போட்டு வீட்டு, கேரட்டு, பொட்டேட்டோ இதை தான் நான் இது பண்ண போகிறேன். அதுக்கடுத்து நம்ம அயன் ஃபார்முக்கு ஏதோ ஒரு டேபிள் மாதிரி வேணும். அந்த டேபிள் பேர் தெரில, அதையும் செஞ்சுக்கிட்டேன். ரைட்டு, இப்போ அயன் ஃபார்மெல்லாம் விடுங்க. இந்த இடத்துல தான் நான் வில்லேஜ் ப்ரீடை செட் பண்ண போகிறேன். வாங்க இப்போ எப்படி செய்யணும்னு பார்க்குறேன். ஒரு நடுவில் ஒரு குழியை தோண்டிடுங்க. அந்த குழியிலேருந்து 4x4 போங்க. ரைட்டு, இங்கே குழியை தோண்டிட்டேன்னா தண்ணியை ஊற்றிட்டு 4 இது இந்த சைடு 4, அந்த சைடு 4 இந்த மாதிரி போட்டு இந்த இடத்த பேஸை ஃபுல்லாக கனெக்ட் பண்ணணும். நீங்கள் நான் மறந்தேன்னு சொன்னேன்ல, அந்த டேபிள் பேர் ஃப்ளெண்டிங் டேபிள். சரி, இந்த பக்கம் 2 சைட்லேயும் 4 செஞ்சுட்டேன். இந்த பக்கம் கொஞ்சம் சரி செஞ்சுக்கிறேன். ரைட்டு, இப்போ செஞ்சுட்டு இது ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி அமைச்சாச்சு. இங்கெல்லாம் கேரட்டை விதைச்சிருவோம். முடிஞ்ச அளவுக்கு கேரட்டு இருக்க விதைச்சிக்குவோம். அப்புறம் வில்லேஜரை போட்டு அவங்க கேரட்டை ஃபார்மிங் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. ரைட்டு, இருக்கிற கேரட். ரைட், நான் எல்லா இடத்துலையும் கேரட்டை கரெக்டாக வச்சிட்டேன், ஒரு இடம் விடாமல். இப்போ நான் என்ன பண்ணலான்னு ஸ்டோனு, கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ ஸ்டோனை இங்கே 3 பிளாக் ஹைட் ஏற்றிருங்க. அவங்க வெளியில் குதிச்சு வந்துடக்கூடாது. இப்போ கிளாஸு இதை நம்ம ஃபுல்லாக கிளாஸாகவே சுற்றி வைக்கலாம். எனக்கு கிளாஸ் பற்றாக்குறனால நான் கொஞ்சம் டிசைனாக வச்சுக்கிறேன். 3 பக்கம் கிளாஸு, அப்புறம் ஸ்டோனு, கிளாஸு, ஸ்டோனு இந்த மாதிரி கட்டிட்டு உங்களை பார்க்குறேன். ரைட்டு, நான் கட்டிட்டேன்னா இப்போ முன்னாடி மட்டும் ஒரு எத்தனை பிளாக்கு எங்கள் எண்ணிலையே 1 5 பிளாக் கரெக்டாக விட்ருக்கேன். இந்த 5 பிளாக்கு 2 கீழே 2 போயிருங்க. இந்த பக்கம் ஒரு பிளாக்கு, மொத்தம் 6. ஏன்னா இங்கிட்டு நான் ஒரு வேலை பார்க்குறேன். இங்கிட்ட ஒரு 4 பிளாக் உடச்சிக்கோங்க. இப்போ தண்ணி எடுத்துகிட்டு இப்படி ஊற்றுனா சின்ன வில்லேஜர் இங்கே உளுந்து இந்த இடத்துக்கு கரெக்டாக வந்துடுவான். இப்போ மேலே ஏறிட்டு அந்த ஒரு டெம்ப்ரவரி பிளாக் தான், அதையும் உடச்சிக்கோம். இப்போ நான் வில்லேஜரை உள்ளே போடலாமா? சரிங்க, இல்லை நான் இந்த இடத்துல ஒரு பிளாட்ஃபார்ம் மாதிரி கட்டலான்னு நிற்கேன். ரைட்டு, வாங்க. இல்லை நான் வில்லேஜரை உள்ளே போட்டுடலான்னு நிற்கேன். ஏன்னா அதான் சரிப்படும். இல்லை நான் பெட்டை உடச்சிட்டு போய் அவங்களுக்கு வச்சுருவோம். என்னடாமே லூசு பைய மாதிரி மாற்றி சொல்கிறான்னு நினைக்காங்க. எனக்கே கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்புறம் இந்த இது ஃபார்மிங் வில்லேஜருக்கு தேவைப்படும். இதை எடுத்துக்கோம். இப்போ டிராக்டரை போட்டு நம்ம கிளம்பிடுவோம். சாரி, அது பேர் என்னன்னு எனக்கும் மறந்துடுச்சு திரும்பி. ரைட்டு, இப்போ இங்கே போயிட்டு பெட்டை இந்த 4 சைட்லேயும் இப்படி
1 2 எங்கங்க 2 காணோம். இன்வென்டரியில் இருக்குது, எடுத்துக்குவோம். இப்போ 2வது பெட்டு 3 4 இந்த பெட்டெல்லாம் எங்கே எடுத்தேன்னு கேட்காதீங்க, வில்லேஜ்லேருந்து களவாண்டாச்சு. இந்த பக்கம் மேலே வந்து 3 பிளாக் கொடுத்தோம்ல, 2 பிளாக் போகிற மாதிரி. இப்போ ட்ராப் டோரை இப்படி செட் பண்ணணும், இப்படி வந்து ஃபுல்லாக செட் பண்ணிடணும். ரைட்டு, எனக்கு பத்தலை. இந்த ஒரு இங்கே கிளாஸ் வச்சுருவோம். இப்போ 3 அடைச்சா அவங்க இல்லைங்க ட்ராப் டோர் நான் தப்பாக வச்சிட்டேங்க, இதை உடச்சிக்குவோம். இப்படி வரும் ட்ராப் டோர். நான் 2 சைட்லேயும் இதை கிளாஸ் வச்சுட்டு 3 வச்சுக்குவோம். இப்போ இப்படி இருக்கணும், ஏன்னா அப்படி வச்சா அவங்க தண்ணிக்குள்ளே விழுந்துருவாங்கல்ல. இப்போ போனால் அவங்க நிற்பாங்க, தண்ணிலையும் உழுக மாட்டாங்க அவங்க. ரைட்டு, இதை சுற்றி ஒரு இதை மாதிரி கட்டிடுவோம். இப்படி வந்து பிளாக்காக வச்சு இங்கிட்டு வந்து 2 ஹைட்டு போதும்னு நினைக்கிறேன். மேலே ஏற்றுவோம். ட்ராப் டோர் வச்சாச்சா, இங்கே வந்து ஒரு ட்ராப் டோர் அதை வச்சு உள்ளே தண்ணி ஊற்றி இந்த தண்ணி ஊற்றியாச்சா. ரைட்டு, ட்ராப் டோரை முடியுங்க. இந்த கிராஃப்டிங் டேபிளா, இது பெரிய ஏதோ ஒரு வெங்காயம் இதை தூக்கி மேலே சொருகிருங்க. கேரட்டு போச்சு, கொத்தி விட்டு கேரட்டை விளைய வச்சுருவோம். இப்போ கேரட்டையும் விளைய வச்சாச்சு. ரைட்டு, இந்த பக்கம் வந்துட்டு இப்போ சின்ன வில்லேஜர்லாம் எங்கே வந்து உழுவாங்கன்னா இங்கே வந்து நிற்பாங்க கரெக்டாக. இப்போ இந்த இடத்த வந்து நம்ம ஒரு கவர் மாதிரி பண்ணணும். ஒரு சுற்றி இந்த இடத்துல தண்ணி போட்டுட்டு இந்த இடத்துல கரெக்டாக இருக்கும். அவங்க வந்து இங்கே நிற்பாங்க வில்லேஜரு. கரெக்டாக மேலே வர்றதுக்கு வந்து இங்கே ஒரு சுவிட்ச் வச்சுட்டு, தப்பாக வச்சுட்டேன், சுவிட்சு இங்கே வச்சிடணும். பட்டன் இங்கே வச்சுட்டு இந்த இடத்துல தண்ணி ஊற்றுற மாதிரி. இந்த இடத்த நான் தப்பு பண்ணியிருப்பேன். ஸ்டோனை இப்படி வைக்கக்கூடாது, கிளாஸை சேர்த்தாப்பில் வைக்கணும். அதை நான் மாற்றிடுவேன். காட்டினேன்னா நினைக்க தெரில என்னென்னு. இங்கிட்ட வந்து 3 பிளாக் ஹைட்டு போட்டுருவோம். ஏன்னா கீம்பி வந்து சங்கடத்துக்குன்னு ஏதாச்சும் பண்ணுவாங்க. இப்போ தண்ணி வந்து இங்கே ஊற்றுதா, கரெக்டாக வில்லேஜர் வந்து சின்ன வில்லேஜர் வந்து உள்ளே வருவான். அவன் பெரியவனாக ஆனோன்னா தண்ணி மூச்சு கடைச்சி மேலே அப்படியே எந்திரிச்சு வந்துடுவான். இங்கே போனால் இந்த டேட்டு நம்மளுக்கு தான் இதாகும். சின்ன வில்லேஜர் இருப்பானா, மேலே அப்படியே பெரிய வில்லேஜர் ஆனோன்னு மேலே வந்துடும். இந்த இடத்துல எனக்கு ஒன்று ஆச்சு, ஒரு வெல்டிங் வில்லேஜர் இங்கே தண்ணியில் சிக்கி செத்துட்டேன். அருமையாக இருக்குது எனக்கு வாழ்க்கை. ரைட், இங்கே வந்து ஒரு டிஸ்பென்சரும் ஒரு பட்டன் வைக்கணும். நம்ம வில்லேஜரை நம்ம அனுப்பிடுவோம். இப்போ தான் நான் ஒரு அதுக்கு பேர் கம்போஸ்டர் நான் படுத்திட்டேன் பார்த்தீங்களா கரெக்டாக. இப்போ வந்து இந்த வில்லேஜர் வந்து இங்கே வந்து நான் கேவ் மாதிரி தோண்டிக்கிட்டேன். ரைட்டு, அவன் வேலையை எடுத்துக்கிட்டான். மேலே போடா தம்பி, சீக்கிரம் போய் கீழே விழுந்து. டேய் ஏறும்போலே சங்கடமாகுதேடா. ரைட்டு, இறங்கிட்டாங்க. இப்போ வந்து திரும்பி அடுத்த வில்லேஜரை போய் கூப்பிட போகிறோம். வாங்க நண்பர்களே எல்லோரும் போவோம். நான் அடுத்த வில்லேஜரையும் தூக்கிட்டு வந்து போட்டுட்டேன். அதுக்கடுத்து நான் ஒரு டிஸ்பென்சர் எடுத்துக்கிட்டேன். எதுக்கு நான் டிஸ்பென்சர் தேவை. அப்புறம் வந்து ரெட் ஸ்டோனை உள்ளே வச்சுட்டு டிஸ்பென்சர் செய்கிறதுக்கு வந்து 6 ஸ்டோனு ஒரு வில்லு ஒரு ரெட் ஸ்டோனு. அவ்வளோவா எல்லோரும் வந்து என்ன ஃபார்மு இருங்க ஒரு நிமிஷம். ஃபார்மு வந்து மாப் ஃபார்ம் இருந்துச்சுன்னா ஈஸியாக வந்து போ கலெக்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். இந்த இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் வச்சுருங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து இந்த இடத்துல பட்டன் வச்சுட்டு உள்ளே மைண்ட் கார்டு வச்சுருக்கணும். இப்போ வந்து இங்கிட்ட பிளாக்கை வச்சு மேலே ஏறிக்கும். ஏன்னா இப்போ வந்து இந்த மைண்ட் கார்டு இங்கே இருக்கா, வில்லேஜர் ஏறி அவன் மட்டும் வெளியில் வந்துடுவான்னு நினைக்கிறேன். ஏங்க இது தடுக்குது. ரைட்டு, இதை உடச்சிட்டு நான் கிளாஸ் வச்சுக்கலான்னு நிற்கேன். அருமையாக இருக்குது. நான் இந்த இது செய்யும் போதே நம்ம மாப் ஃபார்மு எனக்கு எக்கச்சக்கமாக எக்ஸ்பி கொடுத்துச்சு. கீழே பார்த்திங்கன்னா 13 கிட்ட இருக்குது. இந்த 2 சைட்லேயே வச்சு இங்கே ஒரு ட்ராப் டோர் வச்சுருவோம். ஏன்னா ஜாம்பி ஏதாச்சும் உள்ளே போகாமல் இருக்கிறக்காண்டி ட்ராப் டோர் யூஸ் பண்ண போகிறேன். வந்து ஒரு டேட்டும் வச்சேன், டேட்டும் எனக்கு சரி பண்ணல. இங்கே வந்து டேட் அடைக்குது. ரைட்டு, இப்போ இதை அடைச்சி ஒரு குழி இப்போ கரெக்டாக வெளியே போகுது. நான் இங்கே ட்ராப் டோர் செட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சா உங்களுக்கு ஈஸியாகிடும். கிளாஸை கீழே போட்டால் கிளாஸ் வழியாக அவங்க வெளியில் வந்துடுவாங்க. இப்போ நான் மேலே போயிட்டு இங்கே வந்து பட்டன் அமுக்குனேன்னா இப்படி வந்து ஸ்ட்ரகிள் ஆகிறதுக்கு நீங்கள் ஒரு கிளாஸ் வச்சு ஒரு பவர் ரெயில்னு நினைக்கிறேன், அதை வச்சா சட்டுன்னு அவங்க வாட்டு வெளியில் போயிடுவாங்க. நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட்டு, இப்போ வந்து கீழே மேலே போகுது திரும்பி. இப்போ வந்து இந்த கம்போஸ்டரை சுற்றி 4 டார்ச் வச்சுருங்க. ஏன்னா ராத்திரி நேரத்தில் இந்த லூசு பயல்களுக்கு கண்ணு தெரியாதுன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் இருக்கிற கேரட்டையும் போட்டுருங்க. இவங்க ப்ரீட் பண்ணோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இவங்க ப்ரீட் பண்ணாங்க. எனக்கு இங்கே ஒரு சின்ன வில்லேஜர் இருக்கானா, டேய் உள்ளே போய் உழுகுடா. 3 ஒரு வில்லேஜர் பெருசாகிட்டாங்க சின்ன பையன். ரைட்டு,
கொன்றுவோமா இருக்கட்டுமா? உள்ளே போறியா இல்லையா? சரி விடுங்க. இங்கே வந்து ஒரு வில்லேஜர் வந்துட்டான். இங்கே இந்தா சொன்னேன்னா ஒரு பெண்டிங் வில்லேஜர் எனக்கு கிடைக்கிறான்னு இவன் தண்ணியில் அடித்து சேர்த்துட்டான். ஸோ சார் பவுண்டானி அவ்வளோதான். நம்ம ப்ரீடர் ஃபார்ம் நல்லா ஒர்க் ஆகுது. அதே மாதிரி ஒரு ட்ரேடர் வில்லேஜர்னு நினைக்கிறேன். அவன் வந்து எனக்கு இந்த சாப்ளிங் தரேன்னு சொல்லியிருந்தான். 5 எம்ப்ராய்டுக்கு வந்து இந்த சாப்ளிங் பேர் ஏதோல இந்த 4 சாப்ளிங் வச்சா பெரிய ட்ரீ ஆயிரும். இந்த சாப்ளிங் பேர் வந்து சாவு கொடுத்துட்டீல. என்கிட்ட எம்ப்ராய்டர் நிறையா வாங்கிட்டேன் பேர். இதை 2 நட்டு அதை 2 பெருசாக்கி அதை வெட்டி அதை 4 ஆக்கிடுவோம். க்ரூஸ் சாப்ளிங்னு நினைக்கிறேன் இது பேர். க்ரூஸுன்னு நினைக்கிறேன். கரெக்டாக சொல்கிறேன்னான்னு தெரில. ஏன்னா கமெண்ட் பண்ணுங்கள். க்ரூஸை வச்சு இந்த மாதிரி மரமாக்கிறோம். க்ரூஸ் ட்ரீ. இப்போ இதை உடச்சி இதை சாப்ளிங் கலெக்ட் பண்ணேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இன்னமா பாருங்கள், இந்த வுட்டை வச்சு தான் நம்ம எல்லா பில்டும் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. நான் பேசுகிறது நல்லா இல்லைன்னா சொல்லுங்கள். என்கிட்ட என்ன மிஸ்டேக் இருக்குதுன்னு சொல்லுங்கள். நான் அதை சீக்கிரம் மாற்றிக்கிறேன். இப்போ வந்து எனக்கு வந்து எத்தனை சாப்ளிங்? இதை 4 வச்சா பெரிய ட்ரீயாக வந்துருங்க. இதுக்காண்டி தான் ரொம்ப நாளாக இருந்தேன். எங்கள் போன் மீல் களி திரும்பி போனை ஆக்கி போன் மீல் பண்ணால் காணாம். திரும்பி போய் போன் மீலுக்கு போன் எடுத்துகிட்டு வந்து போன் மீல் ஆக்கி போட்டேன். வளர்ந்துருச்சு. அவ்வளோதான் இந்த வீடியோ அப்படின்னு சொல்லலான்னு இருக்கேன். இது வளரவும் மாட்டுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய். சி யூ. மரம் வளர்ந்துருச்சு. பாய்.